தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சம்பத், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சற்று தாமதமாக இந்த விவாதத்தில் இணைந்தது. பேசலாம் சார். பேசலாம். ஓகே. அண்ணாவளியில் உண்மையை எக்கோ அடிக்குது சார். சரி, கரெக்ட் பண்ணிக்கிறோம். பேசுங்க சார், கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் பேசலாமா? பேசுங்க, நீங்க பேச கரெக்ட் பண்ணிடலாம் எக்கோவை. ஓகே. அண்ணாவளியை உண்மையாக பின்பற்றுவது யார் என்கின்ற இந்த விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா என்கின்ற ஒரு பேரறிஞர், அண்ணாவை போன்ற ஆளுமைகள், மக்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த தலைவர்களை எந்த ஒரு கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது போன்ற தலைவர்கள் மக்களுக்கானவர்கள், அனைவருக்குமானவர்கள். அது அவர் சார்ந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணா எங்களுக்கு தான் சொந்தம், அண்ணாவளியை நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்று கூற முடியாது. அண்ணாவுடைய கொள்கைகளை யார் இன்றைக்கு கடைபிடிக்கிறார்கள், யார் தங்களுடைய கட்சியின் கொள்கைகளாக வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பார்த்தால், கடந்த முதல் மாநாட்டில் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளாக நாங்கள் எதையெல்லாம் முன்வைத்தோமோ அதையெல்லாம் அண்ணா முன்வைத்த கொள்கைகள் என்பதை இந்த விவாதத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கக்கூடிய பெரியாருடைய பட்டறையிலிருந்து வந்த அறிஞர் அண்ணா திருமூருடைய திருமந்திரத்திலிருந்து சொன்ன அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்த பொழுது நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த கொள்கையை தான் தமிழக வெற்றி கழகம் கடைபிடிக்கிறது. பெரியாருடைய பட்டறையிலிருந்து அண்ணா வந்தார், அந்த அண்ணாவுடைய கொள்கை நீங்க பின்பற்றுறீங்க. அதே பெரியாருடைய பட்டறையிலிருந்து தான் திரு கருணாநிதி அவர்களும் வந்தாங்க. நீங்க அண்ணாவுடைய கொள்கையை தாவேக்கை எடுத்துக்கிட்டாங்களா? அந்த இடம் தான். இல்ல, அண்ணாவினுடைய பெரும்பான்மையான கொள்கைகள், அண்ணா முன்வைத்த சமூக நீதி கொள்கைகள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 44ல திராவிடர் கழகத்தை பெரியார் தலைவராக இருந்து உருவாக்குகின்ற பொழுது அன்றைக்கு பொதுச்செயலாளர் இருந்தவர் ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள். ஆனா 49ல் அவர் திமுகவை ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர அவர் முன்வைத்த சமூக நீதி கொள்கை, மாநில சுயாட்சி கொள்கை, இருமொழி கொள்கை, இத்தனை கொள்கைகளையும் இன்றைக்கு நாங்கள் கடைபிடிக்கிறோம். எனவே அண்ணாவுடைய வழியை முழுமையாக பின்பற்றுகிறார்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி. ஆனா அண்ணாவை கொள்கை தலைவர் அப்படின்னு அறிவிச்சிட்டீங்களா சார்? இல்ல, அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா பெரியாரிடம் தான் வந்திருக்கிறாரு. நீங்க பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட பொழுது பெரியாருடைய சீடராக இருந்த அண்ணாவை மறுபடியும் 2 பேரையும் ஒரே இடத்துல கொள்கை தலைவராக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த அண்ணா பின்பற்றிய கொள்கைகள் அனைத்துமே பெரியாரிடம் வந்தது தானே. நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். பெரியாரிடம் கொஞ்சம் மாறுபட்டு தான் அண்ணா வந்தார். பெரியார் வடிவமைத்த கொள்கையில சில மாற்றங்கள் அண்ணாட்ட இருந்துச்சு. அரசியல் பயன்படுத்த முழுமையாக மாறுபடவில்லை. பெரியாரிடம் இருந்து கற்றுக்கொண்ட அவர் கடவுள் மறுப்பு, இவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒருவனே தேவன். அப்ப அண்ணா சொன்ன அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த கோட்பாட்டை நாங்க பின்பற்றுறோம்னு சொல்லிட்டோம். நான் சொல்லிக்கிறேன், வரிசையா சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, நான் வரிசையா சொல்லிடுறேன். அப்ப 49ல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது என்னென்ன கொள்கைகள் எல்லாம் அண்ணா முன்வைத்தாரோ, தனக்கு ஒரு 18 ஆண்டு காலம் அவர் களத்துல போராடி 1967 ஆட்சி அதிகாரம் கிடைத்தவுடன் அந்த கொள்கைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் நிறைவேற்றினார். அது ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை. ஆனால் 2 ஆண்டுகள் இயற்கை எண்ணெய் அண்ணாவை தன்னுடைய மடிக்கு அழைத்துக் கொண்ட பொழுது அன்றைக்கு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய துணையோடு, ஏன்னா அண்ணா சொன்னது யாரு? தம்பி வா தலைமையேற்க வான்னு சொன்னது கலைஞர் கருணாநிதியை கிடையாது, அது நாவலர் நெடுஞ்செழியன. ஆனா புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மலுடைய துணையோடு தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்களும் பொதுச் செயலராக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களும் கொள்கைக்குள்ள வந்துருவோம் சார். யாரு அடுத்த தலைமை எடுத்தார் அப்படிங்கிறதுக்குள்ள வேண்டாம், கொள்கையை பின்பற்றதுல இல்ல நான் முடிச்சுக்கிறேன். ஆனா எம்ஜிஆர் கலைஞர் தலைவராக்குவதற்கு உதவி புரிந்தார். ஆனால் அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் கையில திமுக போனதுக்கு அப்புறம் இது அண்ணாவுடைய திமுகவா இல்ல, இது கலைஞருடைய திமுக இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அப்பவே கலைஞர் காலத்திலேயே அண்ணாவுடைய கொள்கையை கலைஞர் திமுகவை கைவிட்டு விட்டது. அதனால சார் அதிமுக உருவாச்சு. ஏன் இப்ப அண்ணாயிசம் சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? அண்ணாவுடைய கொள்கையை கலைஞர் திமுக பின்பற்றவில்லை, நான் பின்பற்ற போகிறேன் என்கின்ற கோட்பாட்டில் தானே அவர் அதிமுகவை உருவாக்கினார். அப்ப அன்னைக்கு 1972 கலைஞர்
தன்னுடைய திமுகவில் அண்ணாவுடைய கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து விட்டார். அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் சொன்னா திமுக என்னைக்கோ தன்னுடைய 72 கொள்கைகளை விட்டுருச்சு. அண்ணாவுடைய கொள்கையை அன்னைக்கே காட்டுல பறக்க விட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். நீதி தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? திராவிட கழகத்துக்கு முன்னாடி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? அதிகாரம் அத்தனையும் ஒரு சமூகத்திடம் குவிந்து கிடக்கின்ற பொழுது அதிகார பரவலுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஆனா இன்னைக்கு திமுக அதிகார பரவல் இருக்கா? ஒரு குடும்பத்துக்கு அத்தனை அதிகாரம் இருக்குது. அதுவும் ஆண்வாசிடம் மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. இவர்கள் எப்படி அண்ணாவை பின்பற்றார் என்று சொல்ல முடியும்? தமிழக வெற்றி கழகத்துல ஒரு மாற்றுத்திறனாளி மாவட்ட செயலாளராக வர முடியும், ஒரு ஆட்டோ ஓட்டர் மாவட்ட செயலாளராக வர முடியும். ஆனால் திமுகவில ஒவ்வொரு மாவட்டத்தோறும் மகாராஜாக்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, இதுதான் அண்ணா உருவாக்கி வைத்த அந்த ஆட்சி அதிகார பகிர்வா? எனவே தமிழக வெற்றி கழகம் மட்டுமே அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றுகிறது. அதைத்தான் நாங்கள் கொள்கைகளாக வைத்திருக்கிறோம். எனவே 1967 போல 2026 தமிழக வெற்றி கழகம் அண்ணா வழியில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அப்ப நீங்களும் அண்ணாயிசம் தான். அண்ணாவுடைய முக்கியமான கொள்கைகள், பிரதானமான கொள்கைகள், சுயாட்சி கொள்கைகள், இருமொழி கொள்கைகள். அண்ணாயிசத்தை எம்ஜிஆர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுகிற போது அதிமுகக்குள்ள அண்ணாயிசம் உருவாயிடுச்சு இல்ல? உங்க கான்செப்டுக்குள்ளே வரேன். ரைட். அப்ப அத பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணாவுடைய கொள்கைகளை எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கடைபிடிச்சார். ஆனா இன்னைக்கு இருக்கிற அதிமுக ஸ்திரத்தன்மையோட இருக்குதா? ஸ்டெபிலிட்டியோட இருக்குதா? அண்ணா திமுக எத்தனை அணிகளாக உடைந்து கிடக்கிறது? அப்ப எப்படி ஒரு நிலையான தலைமைக்கே சவால் விடக்கூடிய நிலையில அதிமுக எப்படி இருக்கும், யார் கையில இருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது தாவேக தொண்டர்கள் அண்ணாயிசம் கொள்கையால ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். விஜய் சொல்லுகிற அண்ணாயிச கொள்கையால அரசியல் மயப்படுத்தி இருக்கிறாங்க முழுமையாக தொண்டர்கள்லாம். நிச்சயமா. அதாவது சார், எங்களுடைய மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிறது ஒரு மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள், கொள்கைகள் என்பது விஜயுடைய பிரச்சாரத்திற்கு வரக்கூடியவங்க எல்லாம் அண்ணாவுடைய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாங்க அண்ணாவுடைய அரசியல்படுத்துதல. இல்ல இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களை, அந்த கழக தோழர்களை, ஆதரவாளர்களை ரொம்ப மட்டமான விமர்சனத்தை இங்க பல கட்சி வைக்கிறாங்க, குறிப்பா திமுக வைக்கிறாங்க. இந்த மக்கள் எங்கிருந்து வந்தாங்க? நாங்கள் கட்சி ஆரம்பித்த வேறு மாநிலத்திலிருந்து கொண்டு வந்தோமா, வேறு நாட்டிலிருந்து கொண்டு வந்தோமா? இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த இளைஞர்களை நீங்கள் அரசியல் படுத்தாமல் வைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, சமூக நீதி என்ன, ஜனநாயகம் என்ன, சமத்துவம் என்ன, இருமொழி கொள்கை என்றால் என்ன, மாநில சுயாட்சி என்பதை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். தாவேகாவுக்கு வந்த பிறகு கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இல்ல, ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள், இந்த அரசியல் அடிப்படையில் எல்லாம் புரிந்தவர்கள். அவர்கள் பெரியாரிசம், காமராஜரிசம் தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாத்தையும் புரிந்து கொண்டு சரி, ஓகே ஓகே சார். பேசலாம் சம்பத். அதுதான், அதாவது என்னன்னா தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி, ஐயா சொன்ன மாதிரி முந்தானேத்து பெய்த மழையில நேற்று முளைத்த காளான் கிடையாது சார். முந்தானேத்து பெய்த மழையில நேற்று முளைத்த காளான் கிடையாது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களோடு மக்களாக களப்பணியாற்றிய அந்த தோழர்கள் தான் இன்றைக்கு ஒரு நேரத்துல மோடி அவர்கள் எல்லாம் சந்திச்சேங்க, மோடியை சென்றே சந்தித்தார்கள் அப்படின்னு திரும்ப சூர்யா வெற்றி கொண்டான் சொல்றாரு. இல்ல, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கருப்பு பலூன் பறக்க விட்டவர்கள், ஆளுங்கட்சியாக வந்தவங்க வெள்ளை குடை பிடித்த வேந்தர்கள் இவர்கள். மறைமுக கள்ள கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கபடதாரிகள். அவர்கள் பாய்சன் என்று சொன்னால் இவர்கள் பாய்சன்கள். ஏன்னா விமர்சனத்தை தாங்குவதற்கு கூட சக்தி இல்லாதவர்கள். வாழ்க வசவர்கள் என்று சொன்னார் அண்ணா. நீட்டுக்காக ஏன் போய் மோடி பார்க்கவில்லை கேளுங்க சார். சார், கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர் களத்தில் இருந்திருக்கிறார். அன்னைக்கு துப்பாக்கி சூடை நடத்திருக்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போனாரு. அப்ப கூட கட்சி ஆரம்பிக்கல. இன்றைக்கு தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பு நடத்திட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக எங்களுடைய வருகை என்பது அண்ணா அவ்வளவு நேரம் பேசியிருக்காரு. டீலிமிட்டேஷன் என்னன்னா அவர் கொள்கையை சொல்லி கொடுத்திருக்காரான்னு கேளுங்க. நீ தமிழ்நாட்டுக்கு அரசியல் அதுதான் பிரச்சனை. எங்களுடைய அறிக்கையை படிச்சு பாருங்க சார். எங்களுடைய அறிக்கையை படிச்சு பாருங்க. அதை பத்தி பேசலையே சார். அறிக்கையும் பாருங்க. இல்ல, கொள்கை வெளியிட்டுதான் நீங்க உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்றீங்க. அப்ப எங்களுடைய தலைவர் வெளியிட்ட அறிக்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சரி, இன்னைக்கு நம்ம நிறைய திமுகவை திட்டுறதை தவிர நீங்க உங்க பாலிசியை வெளிக்கொண்டு வாங்க சார். அதை கொண்டுட்டு வாங்க. நீட்டுக்கு மோடியை பார்த்து நீட்டுக்கு கேளுங்க. உங்க சொந்த வேலைக்காக மோடியை பாக்குறீங்க.
தமிழ்நாட்டு நலனுக்காக யார் போய் மோடியை பார்த்தது? அதை சொல்லுங்க. மோடி உங்களுக்கு இத்தனை பாதுகாப்பு கொடுக்கலாம், அது அவசியம் இல்ல. நீங்க பி டீமா ஏ டீமாங்கிறது பல கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. சரி சார் ஒரு நிமிஷம். ஒரு கட்சி ஆளும் கட்சியை கேள்வி கேட்பதுதான் சார் எதிர்கட்சியுடைய வேலை. அதிகாரத்தில் கையில் வைத்திருப்பவர்கள் மக்கள் விரோத செயல்களை செய்கின்ற பொழுது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற பொழுது, நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு மக்கள் விரோத செயல்களை செய்யும் பொழுது, உங்களால் இந்த நாட்டில் நிம்மதியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறையினால வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த தவறுல எந்த இடத்துல, இந்த இத்தனை தவறுல எந்த இடத்துல நீங்க உங்க கட்சி ஆர்டிஐ போட்டு ரிப்போர்ட் எடுத்து கவர்னர்ட்ட மனு கொடுத்தீங்களா, மோடி கிட்ட மனு கொடுத்தீங்களா, இல்ல வழக்கு பதிவு பண்ணீங்களா? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? கவர்னர்ட்ட மனு கொடுத்ததும் தெரியல. முதல்ல நீங்க பாதுகாப்போட வெளியில வந்து எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் எதுவுமே உங்களுக்கு தெரியல. சரி தொடர்ந்து பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம்.